என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ பக்தி உள்ளவன், தெய்வ பக்தி உள்ளவன். ஒவ்வொரு காரியத்தை தொடங்கின்ற பொழுதும் அதை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தொடங்கப்படுகின்றவன். திரு ஸ்டாலினை போல அல்ல, இன்றைக்கு உழைத்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். மக்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். திரு ஸ்டாலின் அப்படி இல்ல. 1989 திரு ஸ்டாலினும் எம்எல்ஏ, நானும் முதலா எம்எல்ஏ. அவரும் முதலா எம்எல்ஏ தான் நுழைகிறாரு. நானும் முதல்ல 1989ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா முதலாக தனியாக இயக்கத்தை தோற்றுவித்து சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே நுழைந்தேன். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்களும் அப்பொழுதுதான் சட்டமன்றத்துக்கு நுழைகிறார். அவர் வந்த வழி வேறு, நான் வந்த வழி வேறு. அவருடைய அப்பா திமுக தலைவர் முதலமைச்சர் அழகா வெற்றி பெற்று உள்ள வந்தார். இப்படிப்பட்ட சாதாரண நின்றுகிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வர முடியும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி சாதாரண தொண்டனாக இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராகி பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பிறகு அமைச்சராகிய மாண்புமிகு அம்மாவுடைய அமைச்சராகி பிறகு அம்மா என்னுடைய பணியை பார்த்து கூடுதலாக 2016ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து பொதுப்பணித்துறையும் எனக்கு கொடுத்து அழகு பார்த்தார்கள். இப்படி படிப்படியாக உயர்ந்தவன் உங்களால் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து